ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமி அப்பா சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள். தெளிவான சிந்தனை, எவரையும் சமாளிக்கும் ஆற்றல், எந்த விஷயத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை, எந்த நோக்கத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துல உறுதியாக நின்று உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்த மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்திருக்கின்றேன். அன்பர்களே, முதல்ல விசேஷமான நாட்களை பார்ப்போம். இந்த மாசத்துல மிக முக்கியமான விசேஷமான நாட்கள் சொன்னீங்கன்னா, இந்த மாதத்தின் முதல் நாளே பிரதோஷம் வருகிறது. அது சாதாரண பிரதோஷம் இல்ல, சனி பிரதோஷம். அதனால ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள். அடுத்து ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி நம்ம எல்லாரும் அவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை வருகிறது. அடுத்த ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசை தேதி வருகிறது. அதே நாளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் கொண்டாடக்கூடிய முக்கியமான பூஜையாகிய கேதார கௌரி விரதம் சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜை வருகிறது. அதே நாளில் வடநாட்டவர்கள் கொண்டாடக்கூடிய குபேரலட்சுமி பூஜை, அந்த பூஜையும் அன்னைக்கு வருகிறது. அதனால ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி விசேஷமான நாள். அடுத்த ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி அறுபடை வீட்டின் நாயகர் முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் சூரனை அழிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகிய கந்த சஷ்டி விழா அன்றைய தினம் ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் மனதில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் சொல்லக்கூடிய எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் அழிந்து வாழ்வில் சிறப்பும் யோகம் பெறுவதற்கான ஒரு அருமையான விழா இந்த கந்த சஷ்டி விழா. அந்த விழாவின் துவக்கம் அன்றைய ஆரம்பித்து ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சியோடு நிறைய பெறுகிறது. யோகங்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி இந்த மாசத்துக்கான வாஸ்து நாளாகும். ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சகல சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி. அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம், 22ஆம் தேதி இந்த மாசம் 22ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது. இது ரொம்ப விசேஷமானது. அன்பர்களே, முதல்ல ஐப்பசி மாசம் சொன்னாலே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா சுபமுகூர்த்த மாசம் சொல்லுவோம். அப்ப இந்த மாசத்துல சுபமுகூர்த்த நாட்கள்னு பார்த்தா 9 நாட்கள் வருகிறது. ஐப்பசி மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதியும், அதே ஐப்பசி மாசம் 14, 17, 24 மற்றும் 30ஆம் தேதி, இது 9 நாட்களுமே சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது. மீனராசி என்பதே இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே ஒரு அருமையான மாதம் சொன்னா அது மீனராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் உச்சமடைவது சிறப்பு. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அதிசாரத்துல கடகராசிக்கு உச்சத்தை உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு ஒரு சிறப்புன்னு பாருங்க. அப்படி உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் அந்த உச்சம் பெற்ற கிரகம் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்க்குது. அப்ப ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு. இது ரெண்டும் உங்களுக்கு சரியான பிளஸ் பாயிண்ட் அமையுது. அடுத்து பார்ப்போம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபவன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல கேதுபவன் அமர்ந்திருக்கின்றார். இது கேதுபவன் உட்கார்ந்துருக்கல இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக சில குழப்பத்தை கொடுப்பார், கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரபவன் அமர்ந்திருக்கின்றார். மனைவிங்கிற ஸ்தானத்துல, நண்பர்கள் கூட்டாளிங்கிற ஸ்தானத்துல சுக்கிரபவன் அமர்ந்திருக்கின்றார். அந்த சுக்கிரபவன் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர் நீசமாயிட்டனால அந்த நீசம் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அடுத்து 8ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல துலா ராசியில சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கார்கள். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகம் இல்லாம இருந்தாலும் கிரக மாறுதல்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. என்ன மாறுதல் சொல்லிங்கன்னா, இந்த மாசம் 10ஆம் தேதி
தனாதிபதி பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அப்ப தனபாக்கியங்கள் சூப்பரா பல்கி பெருகும். அடுத்து இந்த மாசம் 17ஆம் தேதி அட்டமாதிபதி துளாராசியில ஆட்சி பெற போகின்றார். அப்படி ஆட்சி பெறனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்ததிபதி ஆகிய சூரிய பகவான் இப்ப எப்படி அவர் நீசத்தில் இருந்து ராஜயோகத்தை அடைவார். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நீச பங்கம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது, தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இதுதான் கிரகத்தோட மாறுதல்கள். சரி, இப்போ பணங்காசை எதிர்பார்த்து காத்திருக்கலாமா? நிச்சயமா காத்திருக்கலாம். ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதியாய் செவ்வாய் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த பொன்பொருள் சேர்க்கைகள், தனவாக்கு, குடும்பஸ்தானம் நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும். மாற்று கருத்து இல்ல, நல்ல லாபத்தை நிறைய கொடுக்க போகுது. இப்ப தீபாவளி பண்டிகை இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்ப தொழில் வியாபாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப தொழில் ரீதியாக பாக்கியங்களை அனுபவிப்பார்கள். இது முதல் விஷயம். அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல மீன ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஒரு சாதகம் மற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது அந்த சூரியன் நீசபங்க ராஜ்யம் போறார். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவரை இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், ராஜ்ய உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கும் சரி, சற்று சிரமமான காலகட்டமாக தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கிறப்ப குரு மங்கள யோகம் கிடைக்கிறதுனால அந்த குரு உங்கள் ராசிநாதன். அதனால இது தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட விசேஷங்கள், நாள்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகி குருமங்கள யோகத்தினால் நன்மை அடைவீர்கள். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும் நிறைய கிடைக்கும் போது குழந்தைகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொடுப்பாங்க. ஒண்ணு. அடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். அது ஒரு நல்ல விசேஷமான அர்த்தம். அப்ப புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனால கணவன் மனைவி உறவில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒருவருக்கொருவர் அந்யோன்ய பாவம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். தேவையில்லாத சில நபர்களால் சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் வந்தாலுமே இவையெல்லாம் உங்களுடைய அறிவு கூர்மையினால் அல்லது உங்களுடைய அனுசரணையினால் அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். குறிப்பாக சொல்லப்படணும்னா அழகுக்கலை, கட்டடக்கலை, தொழில் சம்பந்தப்பட்டவங்க, தொழிலும் எந்திர சம்பந்தப்பட்ட துறை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். அதாவது கல்யாணம் ஆகுவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு வண்டி வாகன சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் பயன்படுத்திக்க. சரி, இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமானா நான் போது ஆரம்பத்துல சொல்ல மாதிரி இந்த மாசம் உங்கள் கையில் தான் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யோகமான மாசமா தான் இந்த மாசம் வருது. ஏன்னா குரு பார்க்கிறார், உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். அந்த பார்வைக்கே ஒரு பலன் உண்டு. அதுவும் சாதாரணமா பார்க்கல, உச்சம் பெற்று பார்க்கிறப்ப இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. குலசாமியோட அனுகிரகம் கிடைக்க போகுது. தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்க போகிறது. நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கிடைக்க போகிறது. சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்ல போகிறீர்கள். அதே மாதிரி சுபமங்கல இல்லங்களுக்கு செல்ல போறாங்க. இது எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப முதல்ல சஷ்டி நடக்க போது இந்த சஷ்டியில முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பௌர்ணமியில சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அன்னாபிஷேகம் நடக்க போது இது எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீனராசிக்காரர்களே, இந்த மாசம் என்னென்ன பிளான் நல்ல சூப்பரா போட்டிருக்கீங்களோ அந்த பிளான் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுத்து உதவும். கை கொடுக்குற இந்த மாசத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்துறீங்கன்னால் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனி நல்வாழ்த்துக்கள்.